ஸோ ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரமீன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. மூஞ்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பிம்பிளாக இருக்கும், கண்டுக்காதீங்க. அசிங்கமாக இருப்பேன். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ நம்ம வந்து திரும்ப கராஜில் வந்து எடுக்க வந்திருக்கோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்லே பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கோம். சொல்லலை, நம்ம V4 இருக்குல்ல, லுக்காடி Panigale V4, நம்ம ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போமே வண்டி வந்து ஜென்ரல் சர்வீஸ் விட போகிறோம்னு சொல்லிட்டு, அந்த வண்டியோட சர்வீஸ் முடிச்சுட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். வண்டியோட சர்வீஸ் பில் எவ்வளோ சொன்னது தானே வந்து அவ்வளோதான், உயிரே விட்டுருவீங்க. நானே விட்டு அப்படி தான், அதான் சொல்கிறேன். அப்படி பின்னாடி சாரி மேடம், சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆள் விடுப்பீங்க. அடுத்தது பொருள் மட்டும் டக்கு வந்து சேரும். முடிய வர கேவலமாக இருக்கு, சாரி கைஸ், முடிய கண்டுக்காதீங்க. ஸோ அப்படியே ஒன்றுனா அப்படி பின்னாடி பேக் கேமரா காமிக்கிறேன். அது மாதிரி சர்வீஸ் பில் சொல்கிறேன்ல, எவ்வளோ எனக்கு வந்து கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டு மைண்ட்லேயே வச்சுருங்க. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை கெஸ் பண்ண கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணிக்க போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் வந்து விட்டேன். தேர்ட் சர்வீஸ் நினைக்கிறேன். செகண்ட் சர்வீஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு வந்து வழக்கம் போல் 15,000. ஸோ பிரேக் பேட்ச் ரெண்டு மாத்திரம், ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் செலவில்லை. பிரேக் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஒரு 18,000, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 நினைக்கிறேன். டோட்டலாக பில்லு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 38,000 சில்லரை வந்துச்சு. நான் வந்து இப்போ நம்ப மாட்டேங்க நீங்கள் சொன்னால். ஸோ அதனால் பில்லு வந்து சைடில் வந்து அப்படியே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து லுக்காட்டு எதாவது வண்டி வாங்கினா என்ன இல்லைன்னு தெரியுதுன்னா, நம்ம சர்வீஸ் வந்து தனியாக சம்பாதிக்கணும் நம்ம இதுக்காக. ஸோ அதை நம்ப மாட்டேங்க, பில்லு போடுறோம், அதை பாருங்க நீங்கள். ஸோ அப்படியே வந்து பேக் கேமரா காமிக்கிறேன். அப்படியே வண்டி வந்து இப்போ வந்து என்ன பண்ண வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, வண்டி நிறைய ஸ்க்ராட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக வண்டி வந்து மேலே பாலிஷ் மாதிரி போட்டு, ஐ மீன் என் வண்டி டேங்க்கு போடுறது பாலிஷ் மாதிரி போட்டு லைட்டாக செராமிக் வந்து டச்சப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருவேன். காமிக்கிற வண்டி எப்படி நான் சரிங்களா. அஸ்வின் ப்ரோ 10 நாள் ஆச்சு. நானே இப்போ தான் சென்னை வந்தேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி வந்து 9th நவம்பர். ஸோ வீடியோ இன்றைக்கி வரும்னு தெரில, சொல்லிக்கிறேன். இப்போ இதிலே தெரியுமாங்க, இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்னா என்னைக்கு வருது நம்ம பார்ப்போம். அப்படியே வந்து பேக் கேமரா கண்டினியூ பண்ணுறேன். நான் அப்படியே பேக் கேமரா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ப்ளீஸ். ஸோ நம்ம கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சும்மா கடையை வெளியே மட்டும் காமிச்சிக்கிறேன். நம்ம கராஜ் பக்கத்தில் பிரியாணி கடை, இது வாட்டர் வாஷு, ப்ரீமியம் வாட்டர் வாஷ் பண்ணால் நம்ம இங்கே வரலாம். அப்படியே நம்ம கடைக்குள்ளே வந்தோம்னா வண்டியெல்லாம் இங்கே நிற்கும். ஸோ அப்படியே வண்டி வந்து உள்ளே பாலிஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். அப்படியே சுப்ரோ வந்து இங்கே நிற்கிறாரு. அப்படியே வந்தோம்னா இதுதான் நம்மளோட வண்டி. ஸோ நம்ம இந்த இடத்துல நான் வந்து பாலிஷ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, ப்ரீவியஸ் வீடியோ நான் எடுக்கல, மறந்து இப்போ தான் தாட்டே வந்துச்சு. ஏன்னா விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு மறந்து போச்சுன்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளே வண்டி பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுது அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் கண்ணில் எனக்கு தெரியுது, ஆனால் வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே இப்படி இருக்குது. ஸோ இந்த சைடு அப்படி பார்த்தீங்க, இது வந்து என்ன இந்த சைடு நான் போடல. ஸோ இந்த நல்லா காமிச்சிக்கணும். லைட் தான் உங்களுக்கு அப்படியே கிளிட்டர் ஆகுது வண்டி. ஸோ இந்த ஸ்க்ராட்சாக தெரியுதா, நல்லா பார்த்துக்கோங்க. நான் அப்படியே முடிச்ச அப்புறம் அப்படி காமிக்கிறேன். ஸோ அந்த சைடு போட்டாச்சு, ஃப்ரெண்ட்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்லி இருந்துச்சு. அப்படியே நம்ம மிச்சிருந்தோம்னா இப்படி பளபளன்னு இருக்கா புது வண்டி மாதிரி. ஆனால் சில இது ஸ்க்ராச்சஸ்லாம் டீப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து போக வைக்க முடியல. ஆனால் அந்த சின்ன பசங்க கோடு போட்டு போக முடியல, நேரத்தை வச்சு அந்த ஸ்க்ராட்ச்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த கோடு தெரியுதா. ஸோ அப்படி இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு பாலிசி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வண்டியோட நம்மளுக்கு பெயிண்டிங்காக இருக்கட்டும், பிபிஎஃபாக இருக்கட்டும், செராமிக்கு பாலிஷு, ஹெல்மெட்டு செராமிக்கு எல்லாம் பண்ணால் நம்ம ப்ரோட்டோவில் அஸ்வின் ப்ரோட்டை நம்பி வாங்க, நல்ல வேலையோட போங்க. ஸோ அப்படியே வந்தோம்னா வண்டியோட இப்போ ஃபுல்லி காமிக்கிறாங்க. 660 தலைவர் பைக்குன்னு தாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் வந்து டுக்காரில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேடி இந்த இடத்துல வரும். இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சில ஆக்சரிஸ்லாம் போட்டிருக்கோம். அது வந்து தனி விலாக்காக போடுறேன். ஸோ அது வந்து அதுவே ஒரு 50,000 ஒர்த்தாக வரும். ஸோ வந்து நிறையா அப்போ ஜென்ரல் சைடு எடுத்து வரேன். வந்துட்டு இப்படியே இன்னும் வந்து விடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணுறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சினிமாட்டில் காமிக்கிறேன். ஐ மீன் சினிமாட்டிக் வீட்டில் காமிக்கிறேன். ஏன்னா அந்த இந்த வீடு லென்த்தாக போக விரும்பலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி வைப்ரேஷன்லேருந்து நட்டு உருவி இந்த பேனில் வந்து இங்கே வந்து உரசி இந்த இடத்துல பெயிண்டே போயிடுச்சு. இந்த இடத்துல நட்டு ஒன்று காணாமல் போச்சு, இந்த நெட்டு காணாமல் போச்சு. அப்போ இங்கே ஒரு நட்டு இருக்குல்ல, இதுங்க நம்ம வரும்போது தான் போட்டு வந்தேன். எல்லாம் ஃபுல்லாக ஷேக் ஆகிட்டே இருக்கும். பார்ப்போம். ப்ரோ உங்கள் பிரேக்கா ப்ரோ? ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ப்ரோ, உங்களே ஜூம் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஐடி நான் கீழே போகிறேன், ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ப்ரோ ஃபாலோ பண்ணுங்க. பெரிய ஸ்டண்ட் இருக்குங்க அவர் வீடியோ தான் கீழே போகிறேன் இன்ஸ்டாகிராமில். அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் சினிமாட்டிக்கில். ஓகே
3, 2, 1. இந்த ப்ரோ வண்டி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் 3வது லேயர். ப்ரோ தேர்ட் லேயர் தானே போட போகிறீங்க? இன்னும் ஒரு லேயர் இருக்கா? இந்த லாஸ்ட்டாக ஒரு லேயர் மட்டும் இருக்குது. இப்போ 2 லேயர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இப்போ வந்து துண்டு வச்சு தொடச்சாலே ஒரு அந்த ஷைனினஸ் தெரியும். இப்போ வந்து மற்ற படத்தை ஃபுல்லாக 2 லேயர் போட்டாங்க. ஸோ அந்த ஷைனினஸ் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். நான் காமிச்சேன் முன்னாடி. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும் அப்படியே செக் உங்களை அப்படியே இந்த இதுக்கு முன்னாடி பார்த்துனாலும் தெரிஞ்சிருக்கும். சினிமாட்டிலும் காமிச்சிருப்பேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உங்கள் செராமிக் வேணால் நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வண்டியோட ஒரு லுக்கை பாருங்கள், எப்படி ஒரு அழகாக இருக்குது வண்டின்னு. அப்படியே இந்த சைடு காமிச்சிடுவேன் நான். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக மிஷின் போட முடியல, ஏன்னா அது ரொம்ப கேர்வாக இருக்கா இந்த இடமும். அப்புறமேட்டு அந்த இடமும் கீழே இடிக்கிறதுனால அப்புறமேட்டு இந்த மேட்டு அந்த பிளாக் இருக்கிறதுலாம் ட்ரிம் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏங்கண்ணா இந்த இடத்துல பாலிசாக்கா அந்த இடத்துல ஒரு மேட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல கை போல இருக்குது. ஸோ அது இந்த மேட்டு அந்த ட்ரிம்னு சொல்ல முடியாது, அது தனியாக ஒரு மெட்டீரியல் சொன்னார். அந்த ஒரு பாலிஷ் மாதிரி இதில் வந்து தூசி கூட உட்காராது. ஸோ அது போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக பாலிஷ் போட வேண்டியது தான். ஸோ அடுத்து நான் செராமிக் படம் அப்படி வண்டி காமிக்கிறேன். இது முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அப்படி நான் மோட்டோவில் அப்படியே என்கார்டு எப்படி நான் வந்து மோட்டோவில் தான் முடிப்பேன். பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கண்டினியூ பண்ணுறேங்க. வர நாளைக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அதான் கைஸ், இப்போ எல்லாரும் வேலை முடிஞ்சு வண்டியில். உங்களை பார்த்தா டிஃப்ரென்ஸ் சரி எனக்கு அந்த பலன்னு இருக்கிறது. ஸோ டயர்ஸ் மாடல்கிட்ட பாலிஷ் போட்டு இது பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. சரி ஓ, அது எல்லாமே முடிஞ்சு நான் காமிக்கிறேன். வண்டி ஆனால் சூப்பராக இருக்குங்க. வண்டி ஷோரூமில் எடுத்த டெலிவரி எடுத்து அப்படி வண்டி பலன்னு அந்த மாதிரி ஒரு தெரிச்சிடு தண்ணி ஏதாவது இல்லை விடுக்கணும், அது ஆவறது தானே. ஸோ விடுறேன். முடிச்சுட்டு வரேன் நான். ப்ரோ பாய் ப்ரோ. ஓகே சாரி ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு குழந்தைக்கு வேறு உடம்பு சரியில்லையா, நான் வேறு இப்படி இழுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். போகணும் பாவம் வேறு. இல்லை உடம்பு சரியில்லையா அவனுக்கு? நாளைக்கு வரும். ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது அப்படியே. பாய் ப்ரோ. பாய். பாய் ப்ரோ. போய்ட்டு ப்ரோ. போய்ட்டு ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், போக வேண்டியதான். வண்டி ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்க அப்படி இருக்குங்க வண்டி. ஆனால் அந்த ஒரு ஷைனினஸில், ஆனால் சில இடத்துல அந்த கார் கவர் சில இடத்துல போட்டு வச்சுருப்பான், அதில் தூசி இருக்கனால கவர் எடுத்துகிட்டு போடுமா அந்த என்னென்னா மைனிட்டாக ஸ்க்ராட்ச் போயிட்டு டீப்பான ஸ்க்ராட்சாக போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, மேலே ஸ்க்ராட்ச் நார்மலாக பெயிண்ட் பண்ணக்காது நம்ம பாலிஷ் போட்டால் போயிடும். சிலலாம் அந்த பெயிண்ட்டை தொலைச்சிட்டு உள்ள போய் லைட்டாக அப்படி கோடு போட்டிருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அது மட்டும் எடுக்க முடியலன்னு சொன்னார். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்லோ ஸ்பீடில் வர இது அடிக்கும் டக்கு. ஸோ அதான் கைஸ், இந்த விளாக் ரொம்ப சிங்கிள் விளாக் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு பாலிஷ் போட்டது தான்.
ஆனால் சர்வீஸ் பில் தான் என்னால் மனசு ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா ஏன்னா பிரேக் பேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஏன்னா இவனுக்கு ஓவர் லேபருங்க. ஆனால் டுக்காட்டியில் லேபர் ஆனால் வாரி அரைச்சி கொட்டுறாங்க லேபரை. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வச்சுக்கணும். எவ்வளோ கேட்குறாங்க? 20,000 மட்டும் லேபரான். இப்போ என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. அப்பா ஸோ அதான் கைஸ், இந்த vlog நான் வந்து இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஒன்றா இருக்குது. அதான் கைஸ், நல்லா நீங்கள் மழை இப்போ என்ன இப்போ செராமிக் போட்டிருக்கனால ஒரு 14 ஹவர்ஸ்க்கு வந்து வண்டி வந்து அப்சர்வேஷனில் இருக்க சொன்னா. ஐ மீன் மழையில் தண்ணியில் படாமல் இருக்கணுமா. ஸோ ஆனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ உடனே போய் அவன்கிட்ட விட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட வீட்டை நிறுத்திடுவான். ஸோ அதை பார்த்துப்போம். ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு செராமிக்கு, பிபிஎஃப், பெயிண்டிங்கு, எனி டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்ம GARAGE91 ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், எனக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ நிறைய முடிச்சுக்கிறேன். டாடா பாய் சாரி எஸ். ஸோ இந்த வீடியோ நிறைய முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். டாடா பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.